நீ தாயோடு நெருங்கி ஐக்கியம் வைக்க வேண்டும். உன்னுடைய தாய் உன்னை உருவாக்கின தேவனை தவிர வேறு யாரும் அல்ல. ஒருவனை தாய் தேற்றுகிறது போல அவர் உன்னை தேற்றுவார். ஒருவனை தாயும் தகப்பனும் இந்த உலகத்தில் கைவிட்டாலும் தேவன் தாயை போல இருந்து உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறார். அருமையானவர்கள், ஆகவே உங்களுடைய ஏமாற்று குணத்தை விட்டுவிடுங்கள். நான்காவது ஒரு குணம் உங்களை விட்டு நீங்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளாக மாற வேண்டுமானால், தேவவசனத்தின்கிற பாலை நீங்கள் குடிக்க வேண்டுமானால், கர்த்தர் நல்லவர் தயவுள்ளவர் என்பதை சொல்ல வேண்டுமானால், அதை ருசித்து ருசித்து பிறருக்கு நீங்கள் சொல்ல வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நான்காவது ஒரு தவறுதலான காரியத்தை விட்டு நீங்கள் வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஒழிக்க வேண்டிய நான்காவது விஷயம் என்ன? பொறாமை. என்னது பொறாமை? என்ன என்னது? பொறுத்து கொள்வது இல்லை. என்ன இல்லை? பொறுத்து கொள்வது இல்லை. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய மாடியா கட்டிட்டான், நமக்கு கூரை குடிசையிலேயே இருக்கிறோம். அதுக்கு பேர் என்ன? நீயும் கட்டுவ. கர்த்தரை நம்பியிரு. அவன் கர்த்தரை நம்பாம பாவத்துல பிறந்து பாவத்துல சம்பாதித்து துர்க்குணத்துல கட்டுகிறான். நீ தேவனை விசுவாசித்து தேவனிடத்துல கேட்டு நீ தேவனிடத்துல பெற்றுக்கோ. தேவன் உனக்கு பெரிய வீடுகளை உனக்கு கட்டி தருவார். செல்வத்தை பற்றி உபதேசம் அல்ல இது. என்னது? உங்களை நீங்கள் தாழ்த்தி தேவனிடத்தில் தேடுவீர்களானால் தேவன் உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஆகவே என்ன செய்யுங்க? பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே. யோபனுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே. என்னது? தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும், அவன் இழந்தது எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுத்தார். அருமையான தேவன் என்ன சொல்லுகிறார்? இதோ இன்றைக்கே தருவேன், அது இரட்டிப்பாக தருவேன். ஆகவே உங்களுடைய வேண்டுதல் என்ன? தேவனிடத்துல மட்டும்தான் கேட்க வேண்டுமே தவிர மனிதனிடத்துல போய் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. உங்களுக்கு நல்ல வாகனம் இல்லை என்று நீங்க வைத்துக் கொள்ளுங்களேன். வாகனம் அடுத்தவன் வைத்திருக்கிறான்னு பொறாமப்படக்கூடாது. நம்ம பொறுமையா கர்த்தர் எனக்கு ஒரு வாகனத்தை தாரும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தா ஒரு நாள் மனமிறங்கி தேவன் நிச்சய அப்படி வாகனத்துக்கு இன்னைக்கு இலவச பயணம் செய்கிறீர்கள். எங்க போன திருநெல்வேலி வரைக்கும் கூட நீங்க இலவசமா பயணம் செய்து வரலாம். சென்னை வரைக்கும் கூட பயணம் கொஞ்சம் தாமதமாகும். என்ன செய்யும்? அந்தந்த வண்டிக்கு அந்தந்த நேரத்தில் தான் அவன் விட்டுருக்கிறான். அந்த வண்டியில போய் சேரணும்னா 2 நாள் ஆகும். பைசா கொடுத்து போனீங்கன்னா ஒரே நல்ல சென்னைக்கு போயிட்டு போகலாம். சரி, ஆகவே உங்களிடத்துல தாமதமாகிறதுக்கு, தாமதம் என்பது என்ன செய்வதில்லை, அது தடைக்கு காரணமாக அமைவதில்லை. ஆகவே தாமதிப்பது என்று சொல்வதனால இது உங்களை விட்டு நீங்கி போகும் என்று நினைக்கக்கூடாது. தாமதிப்பது என்று சொல்வது என்னது? நன்மைக்காகத்தான் தாமதிக்கிறோம் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். எந்த காரியமும் எதற்காக கொடுக்கப்படுகிறது? நன்மைக்காக கொடுக்க வேண்டும். உங்களுடைய நன்மைக்காக தேவன் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பொறாமையை விட்டு பொறுமையை கண்டு கொள்ள வேண்டும். பொறாமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என்ன செய்ய? பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிறது தமிழ் பழமொழியாக இருக்கிறது. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? பொறுமையோடு இருந்தால் என்ன செய்வ? நீ தேசத்தையும் பூமியையும் சுதந்திரித்துக் கொள்ளுவே என்று சொல்லுகிறது. ஆகவே உங்களுடைய பொறுமை எவ்வளவாய் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறது? பின்மாறி மழையையும் கொடுக்க போகிறது, முன்மாறி மழையையும் கொடுக்க போகிறது, வானத்தின் பனியையும் கொடுக்க போகிறது, திராட்சை செடியையும் கொடுக்க போகிறது, அத்தி மரத்தையும் கொடுக்க போகிறது, மாதுளை பழத்தையும் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தால் உங்களுக்கு பால் கொடுக்கப்படுகிறது. தேவ வசனத்தின் மூலமாக பால் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பிறந்த அனுபவத்தில் இருந்து நீங்கள் வளர வேண்டிய அனுபவத்துக்கு திரும்ப வேண்டும். இந்த பாலை கூட மறக்கக்கூடிய ஒரு நாள் வரக்கூடும். பாலை கூட என்ன செய்யணும்? மறக்கக்கூடிய நாள். ஆனால் பால் மறப்பதற்கு முன்பதாக அந்த பாலின் மேல வாந்தியோடு இருக்க வேண்டுமே. குழந்தை என்ன செய்ய வேண்டும்? குழந்தைக்கு வேண்டியது கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் டி எல்லாம் இந்த பால் அடங்கி இருக்கிற அத்தனை சத்துக்களும் மனுஷனுக்கு வேணும். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? பாலை குடியுங்கள்.